Example 1.5 find the matrix A if adjoint A is equal to அப்படின்னு சொல்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே A கொடுத்துட்டு adjoint A இல்ல A இன்வர்ஸ் அப்படிலாம் தான் கேட்பாங்க. நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க, A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A is equal to plus or minus 1 divided by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே, அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ இந்த சின்ன மைனர். ஸோ 11 into 7 77 மைனஸ் 5 into 7 35. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு எப்பவுமே மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் 7 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ மைனஸ் 1 into 7 மைனஸ் 7 மைனஸ் 11 into 7 77. தேர்ட் எலிமெண்ட் பாருங்க மைனஸ் 7. இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப மைனஸ் 1 into 5 is மைனஸ் 5 மைனஸ் 11 into 11 is 121. ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 7 into 42 மைனஸ் 7 into மைனஸ் 84 மைனஸ் 7 into மைனஸ் 126. ஓகேவா, அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 294 minus into minus plus 7 first 28 minus into minus plus 6 ones 42 4 balance on 8 882. ஓகேவா, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணீங்கன்னா நடிக்க 8 2 plus 2 10 14 balance on 9 on 10 18 plus 8 வந்து 26 4 9 17. ஓகேவா, 1764. இது வந்து என்னது, நாட் ஈக்குவல் டு 0. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆர் கிரேட்டர் தென் 0. அதனாலதான் நம்மளுக்கு ஏவே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூ 0 வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதனால நாட் ஈக்குவல் டு 0 இல்ல கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம இப்ப ஏ கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது என்ன செய்யணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. நம்ம சாதாரணமா ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்திருக்காங்க, அதுக்கு அட்ஜாயிண்ட் எடுக்க போறோம். எப்பவும் போலதான் அந்த மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும்னு என்னது, இந்த எல் ஷேப்பை விட்டுருங்க. மீதி இருக்க மைனரை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 11 7s 77 மைனஸ் 5 7s 35. அடுத்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்குலாம் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம், மைனஸ் எக்ஸ்ட்ராவா போட்டுக்க போறோம். இதான் இந்த டைமண்ட் ஷேப். இது 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 இந்த டைமண்ட் ஷேப்ல உள்ளது மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ராவா மைனஸ் போடணும். மீதி எல்லாத்துக்கும் அந்த மைனஸ் எல்லாம் தேவையில்லை. ஓகேவா, அப்ப என்ன ஆயிடும், இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ மைனஸ் 7 இன்டூ மைனஸ் 7 11s 77. ஓகேவா, அடுத்து இந்த இடத்துக்கு வாங்க, காலம் இந்த ரோ போயிடும். அப்ப என்ன ஆகும், மைனஸ் 5 மைனஸ் 11 11s 121. அடுத்தது இந்த எலமெண்ட்டுக்கு வாங்க. இந்த எலமெண்ட் டைமண்ட் ஷேப்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிட்டோம். இப்ப இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா 7 7s 49 மைனஸ் மைனஸ் 35. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 35 போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த எலமெண்ட் இந்த கிராஸ் அப்படியே போயிடும். 7 7s 49 மைனஸ் 11 into மைனஸ் 7 மைனஸ் 77. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 77. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கணும். ஓகேவா, அடுத்தது இந்த இடம் பாருங்க, இது டைமண்ட் ஷேப்ல உள்ளதுல வருது. அதனால என்னது, மைனஸ் சைன் போட்டுக்கிட்டோம். அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 5 7s 35 மைனஸ் 11 7s 77. ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த 11ங்கிறது எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த எல் ஷேப்ல உள்ள எலமெண்ட்ஸ் போயிடும். மீதி இருக்க சின்ன மைனர். ஸோ 7 7s 49 மைனஸ் 11 into மைனஸ் 7 மைனஸ் 77. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 77 ஆயிடும். அடுத்தது இது இந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ள நம்பரா, அதனால இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டேன். இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 7 7s 49 மைனஸ் என்ன ஆயிடும், மைனஸ் 1 into மைனஸ் 7 பிளஸ் 7. சரி, அடுத்தது இந்த எலமெண்ட் எடுத்துக்கும் போது இந்த எல் ஷேப் போயிடும். மீதி இருக்கிற குட்டி மைனர். ஸோ 7 11s 77 மைனஸ் 1 into 7
-7 ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +7. ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் உள்ள இருக்கிறதுல சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 77ல 35 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 42. அடுத்தது இங்க ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 84 கிடைக்கும். -84 இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +84. அது சும்மா 84ன்னு போட்டா கூட போதும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் பாருங்க. -126. மேல ஒரு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கங்க, இல்லைன்னா மறந்துடுவோம். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்கும்? இங்க மைனஸ் வெளியில இருக்கிறதுனால மைனஸ் போடுங்க. அது மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 126. இது பாருங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 42. -42 இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +42. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 126. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 42. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 84. ஓகேவா? இப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்த ஆன்சருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். டிரான்ஸ்போஸ்னா என்ன செய்ய போறோம்? இந்த ஒரு காலமா எடுத்து அதை ரோவா மாத்திக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கங்க, அதை அப்படியே ரோவா மாத்திக்கோங்க. செகண்ட் காலத்தை எடுத்துக்கங்க, அதை அப்படியே என்ன செஞ்சுக்கங்க? செகண்ட் ரோவா மாத்திக்கோங்க. அது மாதிரி தேர்ட் காலத்தை எடுத்துட்டு தேர்ட் ரோவா மாத்திக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட டிரான்ஸ்போஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்டியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இந்த 1764க்கு நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? 64 இல்லையா? கடைசில இருந்து 2 டிஜிட்டா பிரிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 17 இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் போட்டு காமிக்கிறேன், சில பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால 1 1 சார் 2 2 சார் அப்படின்னு ஸ்கொயர் டேபிள்ல தான் போடணும். 3 3 சார் 9, 4 4 சார் 16. அதுக்கு மேல போனீங்கன்னா அதை விட பெரிய நம்பர் வந்துடும். பேலன்ஸ் 1, மீதி இருக்கிற 2 நம்பர் இறக்கிக்கோங்க. இந்த 4ன்னு இருக்கு இல்லையா? அந்த 4ஓட என்ன செய்யணும்? 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கணும். எழுதிட்டு இங்க ஒரு நம்பர் போட போறோம். அதே நம்பர் தான் என்ன செய்ய போறோம்? இந்த இடத்துலயும் போட போறோம். ஓகேவா? அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா? இது வந்து 4ன்னு இருக்கு. 4 வர மாதிரி என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்க. அப்ப 2 போட்டு பாருங்க. 2 2 சார் 4. ஓகேவா? 2 2 சார் 4. இந்த நம்பரை மறந்துருங்க. இந்த 2ஆல இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது. 2 2 சார் 4, 8 2 சார் 16. பேலன்ஸ் 0. சப்போஸ் இது வரலன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 42. ஓகேவா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A கண்டுபிடிக்க போறோம். A is equal to ± 1 divided by root of adjoint of என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 42 into adjoint of adjoint. அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப இந்த 42ஆல உள்ள எடுத்துட்டு போனோம்னா என்ன செய்யணும்? இந்த 42ஆல ஒரு நம்பரை என்ன செய்யணும்? டிவைட் பண்ணி ஆன்சர் எழுத போறோம். which is equal to ± 42 டிவைட் பண்ணா 1. அடுத்தது இங்க பாருங்க -2ன்னு வரும். அடுத்தது இங்க பாருங்க 4ன்னு வரும். சாரி சார், 4 கிடையாது, 3. அதே மாதிரி இங்க பாருங்க 84ன்னு இருக்கு. அதே நம்பர்ஸ் தான் திருப்பி திருப்பி வரப்போகுது. 3 -1. அடுத்தது இங்க -3 1 2. இதான் நம்மளோட A. ஓகேவா?